சர்வ மங்கள பவ. மூலிகை சித்தர் ஞானகுருவின் வணக்கங்கள். மூலிகை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு மூலிகையும் அதனுடைய பயன், அது எப்படி இருக்குது, அதனுடைய பலன் எப்படி எடுக்கிறது, மீது அதனுடைய பயன்படுத்தும் முறைகள் எல்லாமே தெளிவாக இதில் சொல்லப்படுகிறது. பொதுவாக மூலிகைனாலே சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், மூலிகை வைத்தியம் தான் எல்லாருமே நினச்சின்னு இருக்காங்க. மூலிகை நம்மளுடைய பிரச்சனைகள் A to Z, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பண வரவு, வசியம், எதிரி தொல்லைகள், கோர்ட்டு வழக்கிலிருந்து விடுபட, குழந்தைகள் படிப்பு, மீது எல்லா விஷயத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் பல பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் குறிப்பிட்ட எல்லா மூலிகையும் இனங்கண்டு போயிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட மூலிகையை என்னுடைய சித்தர் சிவஞான குரு சித்தர் சொன்னபடி அதை இடம் கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக அதனுடைய மூலிகைகள் நான் விளம்பரப்படுத்தி அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். முதலில் ஜெயா டிவியில் 11/6/2012 காலை 8:15 காலை மலரில் சிறப்பு விருந்தினராக நான் வந்துள்ளேன். அதனுடைய டிவிடி ஒளிபரப்பை இப்போது பார்த்துக் கொள்ளலாம். இந்த காலை மலர்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூலிகை சித்தர் திரு ஞானகுரு அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயர் தொலைக்காட்சி அனைவருக்கும் ஞானகுரு காலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திக்கிறதுல. குறிப்பா உங்களுடைய மூலிகைகள் அப்படி நம்ம நிறைய பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியே சொல்லுங்க சார். நீங்க நான் ஒரு ஏழ்மையான தச்சு தொழிலாளியினுடைய மகனா பிறந்தேன். சரிங்க. ஏழ்மை ஜீவனத்துக்கே கஷ்டப்படுற இதுல 3ஆவதா பிறந்த நான். எங்களுடைய இதில் யாரும் படிக்கல. நான் மட்டும் அப்போ கடலூர்ல நகராட்சி பள்ளியில் 12வது வரையும் படித்தேன். சரிங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வருஷம் 2.40 தினக்கூலியில் விவசாய பண்ணையில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு காலகட்டத்தில் வேளாண்மை துறையில் ஆய்வக உதவியாளராக பணியில் சேர்ந்தேன். அரசாங்க உத்தியத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறமேட்டு படிப்படியாக அலுவலராக ப்ரமோஷனில் 90 வரையும் வேலை செஞ்சேன். சரிங்க. எனக்கு ஒருத்தவங்களுடைய அடிமையாக வேலை செய்யணும்னு எனக்கு கிடையாது. ஆஃபீஸில் ஆனாலும் எனக்கு கீழே 12 பேர் வேலை செஞ்சாலும் எனக்கு மேலே இருக்காங்க, ஒரு இண்டிபெண்ட் சுதந்திரம் கிடையாது. அதனால் 90 நான் வெளியே வந்துட்டேன். நான் வேலை வேணான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இது கிடையாது, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் இல்லை. சரி. நானாக விருப்பம் தேவையில்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். 90லேருந்து 2000 வரையும் பிஸ்னஸ் பண்ணேன். 2000லேருந்து 3 வருஷம் 2003 வரையும் 3 வருஷங்கள் வெளியே போனேன். தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல்லாகவே எனக்கு நோக்கம்னு கிடையாது. ஃபுல்லாகவே வீட்டுக்கு திரும்பாமல் அந்த 3 வருஷங்கள் மலைப்பகுதி நிறைய இடத்துல ஃப்ரெண்டுங்களை பார்க்கறது, அங்கங்கே போய் தங்கி மாசக்கணக்கில் தங்கி வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி வீட்டுக்கு வருவோம். மறுபடியும் அதேமாதிரி போகும்போது பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. பொதுவாக நான் வேலையில் இருக்கும்போது படிக்கும்போதே ஆன்மீகத்திலலாம் ஈடுபாடு கிடையாது. கடவுள் இல்லை இதுதான். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷங்கள் போகும்போது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. எனக்குள்ள சில சக்திகள் உள்ள வர்ற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. சித்தர் உள்ள உடம்புல இறங்கி நிறைய விஷயங்கள், நான் தூங்கும்போது ஒரு 11-12 மணிக்கா கிசு கிசுன்னு ஒரு சத்தம் வரும். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது என்ன இதுன்ட்டு. அப்போ நிறைய மூலிகைகள் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதனால் அதுக்கப்புறமேட்டு அதுலேயே ஈடுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்க அதுக்கப்புறமேட்டு அந்த 3 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன மூலிகை பிரச்சனைகள் தீர்க்கும், அது எங்கெங்கே இருக்குது, அது யார் மூலியமா எடுக்கணும், அவங்களுடைய உருவங்கள் எல்லாமே எனக்கு வந்துடும். ஏன்னா இது நான் யாரும் கற்றுக்கல, இது பரம்பரை தொழில் நான் பண்ணவும் இல்லை. இது எனக்குள்ள சில மாற்றங்கள் வந்ததுனால நம்ம இதில் இறங்குவோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மூலிகை நேற்று மருந்து தான், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் தான், எல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்றது தான். அது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் அன்னையிலேருந்து இன்னை வரையும் அடுத்தவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நான் ஓடவே மாட்டேன். அதை விட வித்தியாசமாக சிந்தனை பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும். அது எந்த விதத்தில் போகணுன்றதுனால இப்போ வீட்டில் எல்லா இடத்துலையுமே A to Z எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்குண்டான மூலிகைகள் கொடுக்கும் பொழுது அது அவங்க கையில் வச்சிருந்தாலே போதும். வைப்ரேஷன் என்னுடைய இது எதுவுமே சாப்பிட்ற ஐட்டங்கள் கிடையாது. ஓஹோ. நான் கொடுக்கறது தாயத்தில் கழுத்துலையோ இடுப்புலையோ பூஜையிலே வச்சா போதும். இது பேசிக்கலி அதிர்வுகள் தான். மூலிகை பொறுத்தவரையும் அதிர்வுகள் தான்.
மூலிகைகள் வந்து அதோட சாப்பிட்டா தான் சார் பலன். மூலிகை அது வந்து நோய்க்கு தான் சார். நோய்க்கு. ஓகே. நோய்க்கு மட்டும்தான். நீங்க சொல்றது சார்? நான் வந்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள். சரிங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் மெயினா இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய கேஸ் கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. எண்ணங்கள் வந்து ஈகோ பிரச்சனைகள் இந்த காலத்துல காட்டுறது. அடுத்து சேராதனால நிறைய டைவர்ஸுக்கு போறாங்க. ஏறக்குறை கல்யாணம் ஆன ஒரு மாசத்துல இருந்து 15 வருஷம் ஆள் வரை என்கிட்ட வராங்க. அதுக்குண்டான மூலிகை வந்து 2 பேரும் வந்து ஒத்து வரது இல்லை. 2 பேரும் அம்மாவுக்காக, பொண்ணுக்காக அவங்க அம்மா வருவாங்க, பையனுக்காக அவங்க அம்மா அப்பா வராங்க. நான் கொடுக்குற மூலிகையை அவங்க தாய்த்தாவோ இல்லை பூஜையில் வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த டைவர்ஸ் கேஸ் இல்லாம 2 பேரும் ஒத்து சந்தோஷமா வாழறாங்க. முக்கியமா இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்ப வந்து இருக்க அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் கடன் பிரச்சனைகள், பணம் வந்து எல்லாருக்கும் பணம் இல்லாத ஆள் கிடையாது, எல்லாமே பணம் வரவு போகணும். கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதுக்குண்டான சூழல் மூலிகைகள் வந்து அவங்க தாய்த்தாவோ இல்லை பூஜையிலே வைக்கும் பொழுது அதனுடைய அதிர்வுகள் வந்து குறைஞ்சது 15 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள பலன் கண்டிப்பா உண்டு. முக்கியமா வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தான் நம்ம வந்து பாவங்கள் பண்ணறதோ, தப்பு செய்யறதோ, ஏழையா பணக்காரனா பிறக்கிறது வந்து போன ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது. மூலிகைகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கர்ம வினைகள் எல்லாம் எல்லாமே கிளீனா இருக்குதுன்னா அன்னையிலேருந்து வேலை செய்யும். பொதுவாக மூலிகைகள் வந்து கிரகத்தினுடைய பாதிப்பை வந்து கட்டுப்படுத்தும். சனி பாதிப்பு, ராகு கேதுனுடைய பாதிப்பு எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான மூலிகை வைக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் விளங்கி, தீவைகள் விளங்கி நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வெற்றி அடையும். ஓகே சார், இப்போ குடும்பத்துல இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தி சொன்னீங்க, பண பிரச்சனைகள், அது மாதிரி ஒருத்தருக்கே வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மூலிகை அப்படி கிடையாது. அதெல்லாம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. அந்த 1 2 கொடுக்கும்பொழுது யாருக்கு என்ன மெயின் பிரச்சனை, அது கூட அடிஷ்னலா என்ன வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு 4 ஒரு 10 மூலிகைலாம் வாங்கி வச்சு பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். இன்னைக்கு மூலிகை வந்து நிறைய பேர் தெரியல, எல்லாமே ஆயுர்வேத இதுதான். இன்னைக்கு வந்து ஏர் அழிஞ்சல்னு ஒரு மூலிகை இருக்குதுங்க. அதனுடைய விசேஷங்களே வந்து மிராக்கிளா இருக்கும். அந்த மரத்தினுடைய விதை கீழே விழும்போது அது வந்து மரத்துல போய் ஒட்டிக்கும். இது வந்து கூகுள் வலைத்தளத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து விதை உழர்த்தோம், கீழே விழுந்த உடனே அது போய் மரத்துல ஒட்டி விழுத்தோம். கரெக்டா அதனுடைய போட்டோ கரெக்டா இன்டர்நெட்ல கரெக்டா இருக்குது. நீங்க பாருங்க கூகுள் வலைத்தளம். இது வந்து நம்ம வந்து மிராக்கிள், அதிசயம். ஒரு விதை கீழே விழுந்து போய் ஒட்டுறது வந்து இது வந்து மேக்னெட் கிடையாது, காந்தம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வசியத்தன்மை இருக்குது. அந்த வசியத்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த விதை கீழே விழும்போது அது போய் அந்த மரத்திலே போய் ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இது மூலிகைகள் இருக்குது. எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே அழிஞ்சிடுது. அடிப்படையா மூலிகைகள்னாலே அது நோய்க்கான மருந்து அப்படிங்கறத நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வந்திருக்கோம். இப்ப நீங்க சொல்றது பிரச்சனைகளுக்கு தீர்வு மூலிகைகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மூலிகைக்கும் பிரச்சனைக்கு என்ன தொடர்பு சார்? எப்படி அது தீர்வாகுது? அதான் நம்ம வந்து மூலிகை வந்து மருந்தா சாப்பிடும் போது உள்ளுக்கு சாப்பிடுறோம். சரி, ஆமாங்க. இது வந்து மூலிகைகள் வந்து அதிர்வுகள் உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய மூலிகைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்கக்கூடிய மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஏர் அழிஞ்சல் சொன்னேன். அது வந்து வசியம், கணவன் மனைவி, அடுத்து யார் விரும்புறோமோ. இது வந்து அகத்தியர் கண்டுபிடிச்சது. அகத்தியர் கண்டுபிடிச்சு சிவன் கிட்ட கொடுக்கும் பொழுது இது எது பயன்னு சொல்லும் போது நீங்க வேணா உங்க தலையில இருந்து உச்சங்கால் வரையும் தடவுங்க, மூலிகை வந்து தடவுங்க. உங்களுக்கு விருப்பமானவங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனே அடுத்த நிமிஷம் வருவாங்க. அதே மாதிரி சிவனும் வந்து மேல இருந்து தடவும் போது அடுத்த நிமிஷம் சக்தி வந்தாங்க. அவர் யாரும் நினைப்பாரு, சக்தி தான். அவங்க அடுத்த நிமிஷம் வந்தாங்க. அதே மாதிரி மனசுல நினைக்கிறது வந்து அந்த வசியங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்து மிளகு சாரணின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வந்து கணவனோ மனைவியோ யார் வேணாலும் தாய்த்தான் வைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல சந்தோஷங்கள் கொடுக்கும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து மூட்டு வலி, அசதி, அடுத்து வந்து கெட்ட சகவாசம், கெட்ட இதே மாதிரி இருக்கும் பொழுது பிரணவ மூலிகைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வந்து சாதாரண குளுக்கோஸ் மீதி இதெல்லாம் பூஸ்ட் இதெல்லாம் சாப்பிடல. அதுக்கு பதிலாக அந்த மூலிகை வந்து இடுப்புல கட்டும் பொழுது அந்த மூலிகை வந்து நம்ம உடம்புல பட எனர்ஜி வந்து கிடைச்சி ஒரு புதிய சக்தி,
பிரணவ மூலிகைன்னு சொல்லும்போது பிரணவம்னு அர்த்தம் உயிர், இல்லைன்னா மூச்சுன்னு அர்த்தம். இன்னொரு உயிர் வந்து நம்ம வந்து ஏஜ்னாலுக்கு வந்து ஒரு சின்ன வயசு கிடைக்கும் பொழுது எனர்ஜி வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்த ஓட்டத்தில் அது மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து அது வந்து ரஷ்யாவிலும் சைனாவிலையும் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த தமிழ்நாட்டில் இல்லை. என்னுடைய இது பார்த்துட்டு ரஷ்யாவிலேருந்து வெளிநாட்டு ஆளுங்க தான் என்னுடைய மெயின் கிளைண்ட்டே வந்து வெளிநாட்டு ஆளுங்க தான். அவங்க இன்னைக்கு வந்து மூலிகை பற்றி நல்லா தெரிஞ்சு ரெகுலராக போயின்னு இருக்குது. ரஷ்யா வந்து இரும்பு திரை நாடு மூலிகையே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சைனாவிலையும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நான் முதல் தடவை போகும்பொழுது 1 மாதம் வச்சுருந்தாங்க அங்கே டெஸ்ட் பண்ணிறதுக்கு. வைரஸ் இருக்குதா அது இருக்குதா என்னென்னோ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே ஸ்ரீலங்கா தமிழெல்லாம் வாங்கி தான் அங்கே கொடுக்குறாங்க. எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அவங்க வாங்கி கொடுக்கும்போது 2வது தடவை போகும்பொழுது அவங்களே அந்த பார்ட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. சென்னையிலேருந்து ஞானகுருன்னு வர்ற இது ஹெர்பல்ஸ் வந்து எந்த விதமான கிளியரன்ஸ் எந்த விதமான டெஸ்ட்டும் பண்ணக்கூடாது, அப்படியே கொடுக்கலான்னு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைனாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இடத்துலையுமே வந்து ஆளுங்க இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து ரஷ்யன்ஸ் வந்து அந்த பிரணவ மூலிகை வந்து ஏறக்குறைய ரஷ்யாவில் மட்டும் ஒரு 1000 பேர் யூஸ் பண்றாங்க. அது பெரிய அதிசயம். நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறது அது அடுத்த பிரச்சனை. இப்போ இந்த மூலிகைகள்லாம் எங்க இது வந்து எல்லாருமே வந்து கொல்லிமலை சதுரகிரின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அங்கெல்லாம் இல்ல. எல்லாமே அங்க இருக்கிற ஆளுங்க வந்து ஏமாத்த தெரியாது. நீங்க இந்த மூலிகை நேரத்து உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதனால போற பார்ட்டிங்களுக்கு வந்து அது இந்த மூலிகை தான் அர்த்தம் தெரியாது. சரிங்க, நீங்க சொன்னாதான் இந்த மூலிகைன்னு தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து சரியான ஆளுங்க இருக்காங்க, ஆனா வந்து 90% ஏமாத்துறது தான் இருக்காங்க. இது வந்து நாங்க வந்து முதல்ல எனக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமா போற இடங்கள் கிடையாது. பஸ் விட்டு இறங்கணும்னா 2 நாள் நடக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் கட்டின்னு டூர் எக்ஸிபிஷன் எல்லாம் போறது கிடையாது. கஷ்டப்பட்டு போகும்போது சில குறிப்பிட்டதுக்கு மட்டும் நான் போவேன். மீதிக்கெல்லாம் அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. அவங்க போயிட்டு அது குறிப்பிட்ட மூலிகை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் வந்து மஞ்சள் நூலில் மஞ்சள் கட்டி வத்தி கொளுத்தி கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி அதுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லி அந்த இது எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது அவங்க நிர்வாணமாக தான் இருந்து எடுப்பாங்க. காட்டுப்பகுதியில் வந்து உயிரோட்டமாக எடுக்கணும். இன்னைக்கு வந்து மூலிகைன்னு எடுத்து வந்து காஞ்ச சருகுதா போய் நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனால் அதுக்கு உயிர் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும்போது அந்த மூலிகை வந்து நான் கொடுக்கும் போது அது உயிரோட்டமாக இருக்குது. அது நான் கொடுக்குற மூலிகையை சுட்டும். நாங்கள் வாங்குறவங்களுக்கு நான் காமிக்கிட்டே இல்லை, அவங்ககிட்டே கொடுத்துருவோம். நீங்களே டெஸ்ட் பண்ணீங்க. மிராக்கிள் யாருமே வந்து ஒரு காஞ்சி போன ஒரு சருகு வந்து கையில் வச்ச உடனே சுத்தூர் நிறுத்தி யாருன்னு நம்ப முடியாத விஷயம். நான் என்கிட்ட வர்ற பார்ட்டிங்கிட்ட எப்படி வைக்கணும் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு இல்லை, ஒரு சுத்துங்களா கையில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொட்டேஷன் ஆகும். அது சாதாரண ஒரு லைட். இது சும்மா லைட்டாக பிடிச்சோம்னா கரெக்டாக நல்ல வைப்ரேஷன் இருக்கும், சுத்தம். காமிக்கலாம், இப்பயே கூட காமிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது உயிரோட்டம் வந்து இன்னைக்கு இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்க ஆயுள் காலம் வரையா அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உயிரோட்டமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உயிரோட்டங்கள் இருக்கும்போது தான் அதனுடைய அதிர்வுகள் நம்ம உடம்புல படும்போது தான் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விலகுது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அபூர்வமான மூலிகைலாம் இருக்குது. எல்லா சித்தர்களும் வந்து ஒரே ஒரு மூலிகை தான் எல்லாருமே கட்டியிருந்தாங்க. தோல்ல மடிச்சு அவங்க வந்து காட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு மெயினா வந்து மிருகம் வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது. அவங்க எல்லாமே சிற்றின்பத்தில் ஈடுபட்ட ஆளுங்க தான். சிற்றின்பம் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டு எல்லா சித்தர்களும் வந்து ஒரே வழியில போகல, ஆன்மீகத்தில் இருந்தாங்க. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூட்ல போனாங்க. அதே மாதிரி அதனுடைய மூலிகை வந்து நான் வந்து தங்கத்தில் அடைச்சு தங்க தாயத்தில் அடைச்சு கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ரூட்டு போகணும், பிரெயின் மூளை வந்து நம்ம ஓபன் பண்ணது கிடையாது. அந்த கரெக்டா நம்ம எந்த பிசினஸ்லயா வேற எந்த லைன்ல போறோமோ அது அப்பயே வந்து அன்னையிலேருந்து அந்த அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். நான் கொடுத்த தாயத்தை அன்னையிலேருந்து அது வேலை செய்யும். மீதியெல்லாம் வந்து 15லேருந்து 90 நாள் ஆகும். இது மட்டும் வந்து அன்னையிலேருந்து வேலை செய்யும். அந்த அளவு ஆதி அற்புதம்னு சொல்லுவாங்க, சர்வலோக அவசியம். அதுதான் எல்லா இது வந்து எதுக்காக இந்த நீங்க சொல்ற எல்லா பர்பஸுக்கும் பொதுவானது. அப்ப இது ஒருத்தருக்கு ஒன்று வச்சா ஒன்று போதும். அது அன்னையிலேருந்து வந்து வைப்ரேஷன் இருக்கும். சரிங்க, அன்னையிலேருந்து வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஜாதக ரீதியாக வந்து கிரக இதில் வந்து ராகு கேது தான் மெயினாக வந்து கெடுக்கணுவாங்க.
கலத்திர தோஷம் லக்கணத்திலேயே இல்ல ராசிலேயே வந்து ராகு கேது இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அதுக்குண்டான மூலிகை வந்து நாகநந்தான்னு இருக்குது. அடுத்தது வந்து உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு. அந்த தாயத்து கட்டின அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரியும் உடல் ரீதியா, அவ்வளோ பவர்ஃபுல். அதே மாதிரி வந்து பேய் பிடிச்சி அதே மாதிரி சொல்றாங்க, கெட்ட சக்திகள் நைட்ல வந்து தூங்காம அலறது நிறைய பேர் இருக்காங்க, தூங்காம இருக்காங்க. அதுக்கு வந்து பேய் மிரட்டின்னு இருக்குது. அந்த தாயத்தை போட்டு அன்னைக்கு நைட்டே வந்து நல்லா தூங்குவாங்க. அதெல்லாம் இம்மீடியட்டா வந்து அதுக்கு ஒரு மூலிகை, அதான் பேய் மிரட்டி, அது பேரே வந்து பேய் மிரட்டி. ஓஹோ. அது வந்து தலைக்காணி அடியிலயோ இல்ல தாயத்தோ போட்டுக்கணும்னா அன்னைக்கே வந்து நல்ல ஒரு தூக்கம் இருக்காம 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க தூங்க முடியாம. அவங்களுக்கு அந்த தாயத்தை அந்த தாயத்தை கட்ட முடியலன்னா படுக்கைகளை வச்சுட்டோம்னா அன்னைக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி சனி பாதிப்பு உள்ளதுக்கு தனியா இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி பண வரவுக்கு வந்து மெயினா வந்து சித்தர்கள், எல்லா சித்தர்களும் வந்து நினைத்ததை நடத்தும் நத்தைச்சூரின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் செய்யும் நத்தைச்சூரி. அந்த நத்தைச்சூரி வந்து தாயத்தை வைக்கும் பொழுது பண வரவு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். அது வந்து பூஜையில விட தாயத்தை கட்டினோம்னா அதனுடைய பவர்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா காலகட்டத்தில் வந்து எல்லாமே கிடைக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் எடுக்குது. அவ்வளோ ஈஸியாக போய் எடுத்துன்னு வரதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ஆளுக்கு போகும்போது ஒரு மூலிகை எடுக்க போனோம்னா எப்படி ஒரு 10 நாள் ஆகும். அடுத்து நடந்து போயிட்டு மீதி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்குண்டான இது வந்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு பொறுத்தவரையும் நல்ல பலன் கண்டிப்பாக கேரண்டியாக உண்டு. அதான் டைம்ஸ் வந்து அவங்களுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி 15 to 90 நாளுக்குள்ள அவங்க எதுக்காக இருந்தாங்களோ அந்த பிரச்சனைகள் தீரும். கண்டிப்பா பின்னாடி திரும்பி ரிட்டர்ன் வராது, அதுதான் முக்கியம். சார், இப்போ ஒரு மூலிகை எடுக்கிறதுக்கு 10 நாள் கிட்ட ஆகும், நிறைய செலவாகும் அப்படின்றீங்க இல்லையா? சோ ஒருத்தவங்களுக்கு ஒரு தாயத்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? எல்லாராலையும் 1000 ரூபாயிலிருந்து 33,000 ரூபாய் வரைக்கும். ஏன்னா ரேர் அது வந்து தேடி கண்டுபிடிச்சு என்னதுக்கு அதுக்கு செலவாகும். மூலிகைகள் அதனுடைய தன்மைகள் அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இந்த காலை மலர்ல நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூலிகை சித்தர் திரு ஞானகுரு அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அவருடைய அனுபவங்களை விரிவா நம்மளோட பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்போ மூலிகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு சார்? இன்னும் அந்த பழமையோட அமைப்போட இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா கொல்லிமலையில இருக்குது, ரொம்ப ரேர். சதுரகிரியில இருக்குது. சரிங்க. அதே மாதிரி வந்து இங்க உங்களுக்கு வந்து இந்த ஏற்காடு மலை அந்த சைடுல வந்து இருக்குது. ஆமா, அந்த சைடுல வந்து எல்லாருக்கும் தெரியாது, தெரியாமதான் இருக்குது. அது வந்து தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல என்னென்ன இது இருக்குதுன்ட்டு. நான் சொன்ன மிளகு சாரணை நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி பேய் மிரட்டி எல்லா இடத்துலயும் இருக்குது. நான் சொன்ன வந்து இந்த ஆதி இருப்பது கிடையாது, கேரளாவில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து நத்தைச்சூரி, அடுத்தது ஏறு சிங்கின்னு ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் இங்க இல்ல. அது ரொம்ப ரொம்ப ரேர், கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி மயூராசிகைன்னு இருக்குது. மயூராசிகைன்னு வந்து மயில் தொகைன்னு அர்த்தம். அதனுடைய இலையே வந்து மயில் தொகையாட்டம் இருக்கும். அது ஃபுல்லாவே வந்து சர்வ வசியம். அது சுமாராக கிடைக்குது. எல்லா பக்கம் இருக்கு. கேரளா பக்கம் இது கிடைக்காதது வந்து நத்தைச்சூரி, ஏழு சிங்கி, இது ரெண்டுமே கிடைக்காது. இந்த தங்க தாய்த்து ஆதி சர்வலோக இது சொல்லல, அதுவும் கிடைக்காது. இந்த 3 ஐட்டமும் கிடைக்காது. இப்போ இந்த மூலிகைகள் வந்து நீங்க எடுத்து பதப்படுத்துவீங்களா சார்? பதப்படுத்து அப்படியேதான். அது அப்படியே எவ்வளவு நாளைக்கு சார் அதோடைய லைஃப் லாங் சார்? அது உயிரோட்டம் தான் இருக்குது. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாலும் இன்னைக்கு அந்த இது உயிரோட்டம் இருக்கும். அது நான் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆயுட்கால வரையும் தான் அது பலன். ஓகே. அவங்க 80 வயசு இருந்தாலும் அந்த 80 வயசு வரையும் அதோட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்கும்போது அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணி கொடுத்துருவோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சார், இவ்வளவு சக்தி வாய்ந்த மூலிகைகள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இது நிறைய பேர் தவறா பயன்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க வசியம் அது இதெல்லாம் சொல்றீங்க. சிலருக்கு வந்து இது வந்து கெட்ட வழிக்கு பயன்படாது. பொதுவா நான் பார்த்துட்டு தான் கொடுப்பேன். மீன்வெயில் வந்து தவறான வழிக்கு போகும்போது அது மூலிகை வேலை செய்யாது. அதுதான் முக்கியம். அது வந்து நன்மைக்கு மட்டும்தான். தீவைக்கு வந்து கண்டிப்பா வந்து அதே மாதிரி நிறைய பேர் எண்ணும்பொழுது தயவு செய்து விட்டுருங்க நான் சொல்றேன். அது தப்பு தவறி வாங்கி போய் மிஸ்யூஸ் பண்ணாலும் அது வேலை செய்யாது. வேலை செய்யாது. எல்லாமே மூலிகை வந்து நன்மைக்காக தான் இருக்குது.
கெட்டது வந்து அப்பய சித்தர்கள் எழுதுறதே வந்து மறைச்சி தான் எழுதுறாங்க. இதை எடுத்து போய் தவறான வழியில் பயன்படுத்துவாங்கன்றதால தான் மறைச்சி செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது கூட அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது. இடத்துல தான் வந்து அது வந்து நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படும், கெட்ட காரியத்துக்கு கண்டிப்பாக பயன்படாது. மருந்து இந்த ஆயுர்வேதம் சித்தா சாப்பிடும்போது பத்தியங்கள் நிறைய உண்டு. அது சாப்பிடாது, இதை சாப்பிடாது, கத்திரிக்காய் சாப்பிடாது, அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இதுல கிடையாது. அது ஏன்னா நான் முதல்ல கிளியர் பண்ணியிருந்தேன். கிளியர் பண்ணி அதுக்குண்டான சக்திகள் கொடுக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அது குறிப்பிட்ட காலம் தான். சில பேர் வந்து 1 வருஷம் தான் இருக்கும், 5 வருஷம் தான் இருக்கும். அந்த மாதிரி கதையே இல்லை. லைஃப் லாங் கடைசி வரை என்ன அந்த உயிரோட்டத்தை வந்து இன்னைக்கு பார்க்கறது 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க. ரொம்ப ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையோட வந்து அது தீர்ந்து நிறைய இருக்கு சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் டைவர்ஸ் போனது நிறைய கேஸ் அதுதான், அது மாதிரி தான் வருது. அதே மாதிரி இது. சரிங்க. அடுத்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஓகே. இன்னைக்கு பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்க, வந்துட்டு எல்லாமே அடிபட்டு கீழே விழுந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. மல்டி குரோர் கணக்கில் வந்து எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்குது. அவங்க வந்து ஃபோன் பண்ணி இதே மாதிரி நல்லா இருக்குதும் போது அதுதான் வந்து பணம் வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. ஏறக்குறைய இதுல வந்து நான் ஏறக்குறைய சேவை தான். இப்ப நான் என் வீட்டு தான் இங்க இருக்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வீட்டுக்கே போறது. என்னுடைய மண்ணில் நான் வந்து கால் மெரிக்க கூடாது. அப்படி உங்களுக்கு ஒரு அதான் என்னுடைய பவர் போயிடும். நான் என்னுடைய வீட்டுக்கு போகும்போது சக்திகள் கிடையாது. 6 நாள் மட்டும் இங்க இருந்து அதான் வந்து 6 நாள் இருந்து சக்திகள் கிடைக்கும். அப்பதான் உயிரோட்டமா வந்து ப்ரே பண்ணி கொடுக்கும்போது வேலைக்கு ஆகும். அதனால நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது நான் சாதாரண ஆள், எதுவும் இல்லை. என்னுடைய வீடு என்னுடைய இதை மட்டும் பார்த்துட்டு அன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வரும். அதான் சரி. ஸோ மூலிகைக்கு இப்படி ஒரு பவர் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து மூலிகை நிறுத்தல அது அந்த சித்தா மருத்துவத்திலே மீதி என்னென்ன மூலிகை போறான்னு யாருக்கும் தெரியாது, கண்டிப்பா தெரியாது. என்னுடைய இதுல வந்து இன்ன மூலிகை இன்ன இது தெரிஞ்சுக்கினாதான் வந்து நல்லா இருக்கும். அதை பத்தி ஏதாவது ஒரு பழைய கால ஏட்டுல பார்த்துருப்பாங்க என்ன மூலிகைன்ட்டு, அதை அப்புறமேட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா ஆமான்ட்டு. அதனால இன்னைக்கு வந்து மூலிகைன்னு எடுத்து வந்து யாருக்கும் தெரியாது. நான் சொன்னாதான் இந்த மூலிகை எடுத்து தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னன்ட்டு. அதனால இதை பேர் சொல்லி சில பேர் ஏமாத்துற ஆளுங்களும் இருக்காங்க. நிறைய வந்து இந்த சாமியார்கள் மீதெல்லாம் போகும்பொழுது இவ்வளவு ரூபா கொடு ஏதோ ஒண்ணு எடுத்து கையில அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நான் நிறைய பேரை வந்து பாதிச்சாலும் நிறைய பேரை சந்திச்சு. சார், உங்களுக்கு வெளிநாட்டுல கூட நிறைய கிளையன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி நீங்க இந்த தாயத்து மூலிகை இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்து அனுப்பிடுவோம். எலக்ட்ரானிக் மெயில் சர்வீஸ்ல இங்க பண்ணிடுவேன். அவங்களுக்கு வந்து யாருக்குறைய 7ல இருந்து 10 நாளுக்குள்ள போய் சேர்ந்துடும். இப்ப அங்கிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருக்கு சார்? அதுவும் இது அங்க இருந்து ஃபைனான்ஸ் தான் மெயினா. ஓஹோ, ஃபைனான்ஸ். சரிங்க. அடுத்து உடல் ரீதியா வந்து நிறைய சோர்வு இருக்குது. அடுத்து ஃபைனான்ஸ் தான் மெயினா வரும். ஃபேமிலி பிரச்சனை கம்மி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அங்கதான் அதிகமா இருந்தாலும் அந்த இது எனக்கு வரதில்லை. வாங்குறவங்க எல்லாமே வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் வாங்குறவங்க தான் கணவன் மனைவி பிரச்சனைக்கு வாங்குறாங்க. அடுத்து பிசினஸுக்காக. இந்த இதுல வந்து ரஷ்யா சைனாவில் வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்டுதான் பிசினஸ். அடுத்து வந்து எனர்ஜியா இருக்கணும். இந்த 2 தான். மீதி கண்ட்ரி கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். சிங்கப்பூர் மலேசியா மட்டும்தான் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வருது. அங்க சிங்கப்பூர்ல ஒரு 3 பேர், மலேசியாவில் 3 பேர் இருக்காங்க ரெகுலரா வந்து இங்க இருந்து மாசத்துக்கு 1 மாசத்துக்கு இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கி போயிட்டு அவங்க வித்துக்காங்க. டைரக்டா பார்ட்டிங்க நம்மளுக்கு வந்து பணம் அனுப்பி வெஸ்டர்ன் மணி டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிட்டு அவங்க நான் இஎம்ஸ்ல அனுப்பிடுவோம். சார், இப்போ மக்கள் இந்த மாதிரி பிரச்சனையோட வந்து உங்ககிட்ட பரிகாரம் வேணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றாங்க? நீங்க விளம்பரம் எதுவும்? விளம்பரம் வந்து ஆன்மீக புக்கில் வந்து புத்தகத்தில் விளம்பரம் வரும். மந்த்லி புக்கில் வந்து என்னுடைய இது போட்டு ஒவ்வொரு மூலிகை என்னென்ன பயன் கொடுக்கும் எல்லாமே போட்டிருக்கேன். விரிவா கொடுத்துருக்கேன். அதுல 1000 ரூபாயிலிருந்து 33,000 வரையும் என்ன பிரச்சனைக்கு என்ன மூலிகை அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எல்லாமே தெளிவா போட்டுறீங்க. அது கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்பிக்கையும் விருப்பமா இருந்தால் மட்டும் நல்லதை செய்யும். நம்பிக்கையும் விருப்பமா இருந்தா பொருள் வாங்குங்க. அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாம வராதிங்க. தேவையில்லாத கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் இல்லை. இப்ப எவ்வளவு வருஷமா இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வந்து 10 வருஷமா இருக்கேன் சார். 9 வருஷமா இருக்கேன்.
அந்த வேலையை ரிட்டைட் பண்ணது நடுவில் ஒரு 10 வருஷம் பிசினஸ்ல இருந்தேன் சார். சரிங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து மலையில சுத்தி நின்றேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள பவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இதில் இருந்தீங்க. பல்வேறு பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு மூலிகைகள் தீர்வுகளா இருக்கு அப்படின்னு நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு எங்களுடைய காலை மலரில் கலந்துகிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. ஜெயா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களையும் நேயர்களையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால வந்து மூலிகை பற்றி பிரச்சனைக்கு தீர்வான மூலிகைகள் இருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நான் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருந்தேன். வேளாண்மை துறையில் அலுவலராக பணியாற்றி கடவுள் இல்லை மீதி எதுவுமே நம்பாம பல ஆண்டுகள் இருந்தது. 10 வருடத்துக்கு முன் எனக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டு எனது உடம்பில் வந்து சில நேரங்களில் வாரத்தில் ஒரு 4-5 நாட்கள் இரவு 11-12 மணிக்கு சில அசசரிகள் வந்து எனது காதில் விழுந்தது. அது பலபடியாக வந்து நிறைய விஷயங்கள் நைட்டு சொல்றதை வந்து இரவு சொல்றதை வந்து காலையில் எழுதி அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனது வந்து சொன்னது மகாவிஷ்ணு அவர்கள் என்பதை பின்னாடி தெரிந்து கொண்டேன். இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் சிவஞான குரு சித்தராக சிவஞான குரு சித்தர் வந்து சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மனுக்கு கீழே இருக்கிற சித்தர் தான் சிவஞான குரு சித்தர். இந்த ஜென்மத்தில் அந்த சிவஞான குரு சித்தராக இருக்கிறார். இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு என்னுடைய சித்திகள் பின்னாடி வரும். அதற்கு முன்னதாக மூலிகைகள் வந்து மக்களுக்கு எல்லா இடத்திலையும் பரப்ப வேண்டும் என்ற எனது ஆண்டவன் கட்டளையும் எனது சித்தனுடைய கட்டளை பிரகாரம் எல்லா மூலிகைகளும் நன்மை தரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பண வரவு, குழந்தைகள் படிப்பு, கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தகுந்தார் போல் மூலிகைகளை இனம் கண்டுபிடித்து எனது சித்தர் எனது விஷ்ணு பகவான் சொல்லியபடி அதை இனம் கண்டுபிடித்து உங்களுக்காக சேவை செய்து வருகின்றேன். அதனுடைய விவரங்கள் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலில் இதுல வந்து 10 பாக்கெட் இருக்குது. ஐஸ்வர்யம் பாக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ரகசியங்கள் வந்து எனக்கு வந்து விஷ்ணு பகவான் சொன்ன ரகசியம். இதுல வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 100 நல்லெண்ணெய் கலந்து வீட்டுல ஒரு வேளை இல்லைன்னா பூஜை அறையில வந்து ஒரு வேளை காலையிலாவது சாயந்தரமாவது ஒரு அரை மணி நேரம் எரியிற அளவுக்கு தீபம் எரிய விடுங்க. காலையிலாவது சாயந்தரம் உங்க விருப்பம். எரிய விட்டோம்னா ஒரு பாக்கெட் ஒரு வாரம் வரும், 10 பாக்கெட் 2.5 மாசம் வரும். வீட்டுல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம், பண வரவு, சுப நிகழ்ச்சிகள், வளர்ச்சி நல்லதே நடக்கும். சிம்பிளா இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் வரும். அதே போல வந்து இது மஞ்சள் வந்து மூலிகை கலந்த மஞ்சள். வீட்டுல வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள், மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள், வெளியிடங்கள்ல வேலைக்கு போகும்பொழுது எதிராளிகள் தொந்தரவு, இந்த இதுல இருந்து விடுபட அவங்க கிட்ட தகுந்த வசியங்கள் ஏற்பட்டு கடைசி காலம் வரை சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள். வாரத்துல 3 நாள் இல்லைன்னா தினசரி குளிக்கும் போது மேல தண்ணி ஊற்றிட்டு இந்த மஞ்சளை வந்து லேசா முகத்துல வந்து பூசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு அதுக்கப்புறம் எப்படி ஸ்நானம் பண்ண முடியுமோ அந்த சோப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைக்கும் சரி, மாமனார் நாத்தனார் மாமியார்